ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரித்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக ரீதியான நாட்களும் கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது. அதுதான் ஜூனுடைய 25ஆம் தேதி. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் அந்த நாள். நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணியுடைய 11ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அசட அமாவாசை. இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னா அது நாளை நாளை சொல்லலாம். நாளை நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கை தலைகீழாக மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த இதை அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் செய்யணும். இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசையில் இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும். எதை செய்தால் மொத்த குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கானதை பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சில எளிய அதே சமய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும் போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமாக கருதப்படுது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும் என்பது குறிப்பிடப்படுது. முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு. அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமை இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை நாளை நாள் அமைந்திருக்கு. இந்த நாள் பெண்கள் தவறவிடக்கூடாது, மிக முக்கியமான நாள் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை. நாளை நாள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும், சுபிட்சமானது ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கிய போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஸோ நாளை ஆணி மாத அமாவாசையில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு ஆண்கள் வழக்கம்போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும். பிறகு தெய்வ வழிபாட்டினை செய்ய வேண்டும். பெண்களும் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடணும். பகல் உச்சி பொழுதிற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்துவிட வேண்டும். நாளை தினம் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு ஸ்டார்ட் பண்ணும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யணும். பிறகு ஒரு தட்டை எடுத்து அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பலத்தை தயார் செய்து வைத்து கொள்ளும். முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை கூட வாங்கி வைக்கலாம். முடியாதவங்க வெத்தலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளலாம். இதுபோல் 5 தாம்பலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்தோட மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும். பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜையில் வைத்துள்ள தாம்பலத்திற்கு கற்பூர ஆரத்தியை காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து
5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பழத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பழத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியமும் பலப்படும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள், இதில் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. கும்பராசி அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். துணிச்சலோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆணி அமாவாசை நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். சப்தமஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அப்புறம் 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். வார்த்தைக்கு மதிப்புண்டாகும். மாதம் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். உங்கள் முகத்தில் இருந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். மனதில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். வாழ்க்கைக்குரிய பாதை தெரியும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் தோன்றிய தடைகள் விலகும். பெண்களுடைய கனவு நினைவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். உழைப்பாளர்கள் உங்களுடைய நிலையானது உயரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் சதயமில் பிறந்த உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ஜென்ம ராசிக்குள் ராகு சனி சஞ்சரித்து நெருக்கடிகளை அதிகரித்தாலும் 5வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அவையெல்லாம் உங்களை நெருங்காமல் போகும். இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் போராட்ட நிலையும் மறையும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நீண்ட நாள் கனவு நினைவாகும். சரியான நேரத்தில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளிகள் விலகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறையானது அதிகரிக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற கோவில்களுக்கு செல்வீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்புறம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். உடல்நிலையில் தெளிவு ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் பணம் எல்லாமே உங்களோட நட்சத்திரத்துக்கு சேருங்க. அதுக்கப்புறமா கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. குருவின் அருள் பெற்று உயர்வு காணக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆணி அமாவாசை யோகமானதாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானக்காரகன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விற்பனையில் ஏற்பட்டிருந்த மந்த நிலை மாறும். தொழில் வளர்ச்சி பெறும். சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியடையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரும். 7வது இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அனுசரித்து செல்வது அவசியம். கூட்டு தொழிலில் உங்கள் நேரடி பார்வை இருந்தால் எதிர்பார்த்த லாபம் காண முடியும். பணியாளர்கள் உங்களோடு பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நன்மையாகும். இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்க பார்க்கட்டும். அவங்களும் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.